ஹாய் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் இருந்ததுன்னா கூலும்ஸ் லா. சரி, ஓகே, கூலும்ஸ் லாவில் மட்டும்தான் அந்த கொஷின் பேஸ் பண்ணியிருக்கானா கிடையாது. நம்ம ஆசிலேஷன்ஸில் படித்த அந்த பெண்டுலம் அந்த ஒரு குட்டி டாபிக் அஸ் வெல் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ்லேருந்து பயான்சி ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் கலந்து போட்ட ஒரு ஃபீஸ்டாக தான் அந்த சம் இருக்க போகுது. ப்ராப்ளம் என்னன்னா, two identical charged spheres are suspended by a string of equal length. Okay, the strings make an angle of 30 degrees with each other. Fine. When suspended in a liquid of density 0.8 gram per centimeter cube, the angle remains same. If the density of the sphere is 1.66 gram per centimeter cube, then dielectric constant of the liquid is. Okay, question படிச்சோன்னே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. I'll try to explain. I'll explain. என்னன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செட்டப். அந்த செட்டப் என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சார்ஜ் ஸ்பேர் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா லெட்ஸ் சே ஏரில் வச்சுக்கலாமே. ஏரில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு சார்ஜ் ஸ்பேர்ஸ் வந்து ஹேங் பண்ணுறாங்க. அது வந்து மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி. சரி, ஓகே. இது ஏன் இப்படி 30 டிகிரி மெயின்டைன் பண்ணும்? நார்மலாக ஹேங் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும்? நமக்கு இப்படி தானே இருந்திருக்கணும். பட் இது வந்து இப்படி செப்பரேட் ஆகிருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் செப்பரேட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது வந்து பார்ஷியலி இன்கரெக்ட். ஏன் பார்ஷியலி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆனிச்சுன்னா திஸ் டூ ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் மாஸ் சார்ஜ் ஹேஸ் டு பி கம்ஸ் லைக் திஸ். சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆனிச்சுன்னா ஃபைனலாக இப்படி தான் இருந்திருக்கணும். பட் இங்கே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் மட்டும் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகலை, வெயிட் ஆக்ட் ஆகுது. வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிறதுனால தான் அது ஜஸ்ட் ஒரு ஆங்கிளில் மேக் பண்ணியிருக்கு. புரியுது உங்களுக்கு? சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கும், இல்லை வெயிட் மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கணும். அதாவது இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்ட்ரிங் அஸ் வெல் அஸ் ஒரு ஸ்பியர் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இன் பிட்வீன் அந்த அடிஷன் ஆஃப் வெக்டர் தான். சிமிலர்லி இப்படி ஒரு வெக்டர் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு வெக்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் திஸ் பாப் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். அண்ட் அதாவது நம்ம இங்கே ஸ்ட்ரிங்குக்கு வந்து இப்படி மென்ஷன் பண்ணுவோம். சரி, ஓகே, புரியுதுல? டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடு இருக்கிறதுனால லைக் அந்த அந்த டச் வந்து விட்டு போயிருக்கு. பட் ஓகே, மேனேஜ் பண்ணலாம். சரி, ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரி, ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினில் சிமிலர் செட்டப் வந்து ஒரு லிக்விட் டென்சிட்டி, அதாவது ஒரு லிக்விட் மீடியத்தில் வைக்கிறாங்க. அதோட டென்சிட்டி என்னென்னா 0.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 அதில் வைக்கிறாங்க. சச் தட் இந்த இடத்துலையும் சேம் கதை தான் நடக்கும். அதாவது மல்டிபிள் ஃபோர்ஸஸ் நடக்கும். இப்போ வந்து அந்த இடத்துலையுமே ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், ஏன்னா சேம் சார்ஜஸ். அந்த இடத்துலையும் வெயிட் ஆக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல நமக்கு கூட எக்ஸ்ட்ரா ஆக்ட் ஆகிறது யாருன்னா பயான்சி ஃபோர்ஸ். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். பட் நான் சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி நம்பர்ஸ் வருது, எப்படி ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த செட்டப்லையும் 30 டிகிரி தான் மெயின்டைன் ஆகுது. அண்ட் இந்த லிக்விட் மீட்டரோட டென்சிட்டி இதுனா இதுக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் கேக்கு ஃபார்முலா என்ன? எப்சிலான். அதாவது இதுக்கும் உள்ள பெர்மிட்டிவிட்டியோட ரேஷியோ அதுதானே, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அதுதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். சரி, ஓகே. இந்த இடத்துல நான் வந்து அழைச்சிட்றேன். லைக் என்னோடய ட்ரெஸ்ஸே இந்த இடத்துல பட்டு நமக்கு வந்து இடையூறாக்கி விட்டது. சரி, ஓகே. இப்போ வந்து இப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் இதுதான் டென்ஷன். இது வந்து ஆங்கிள் வந்து என்னவாக இருக்குன்னா 15 டிகிரி. ஏன்னா 30 டிகிரி அப்படின்றது ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு இன் பிட்வீனில் உள்ள ஆங்கிள்ஸ். எனக்கு நார்மல்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஆங்கிள் வந்து 15 டிகிரி. சரி, ஓகே. அந்த இடத்துல டி சைன் டீட்டா, அந்த இடத்துல உங்களுக்கு காம்பனண்ட் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி தர போகிறதில்ல, நான் டேரெக்டாக சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு புரியும். அஃப்கோர்ஸ் டி சைன் டீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எஃப்இ, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு. ஓகே. டி காஸ் டீட்டா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வெயிட் எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரி, ஓகே. இது வந்து நீங்கள் எப்படி காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணாமல் டேரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஐடியா என்னென்னா, சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா திஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஆங்கிள். 0 டிகிரியாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டிகிரியாக இருக்கிறது காரணம் வந்து இதுதான். சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 0வாக இருக்குன்னா ஆங்கிள் வந்து 0வாக இருக்கணும். ஸோ இது 0வாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் டீட்டா வந்து 0வாக இருக்கணும்ல. அது மாதிரி உங்களுக்கு புரியுதா? இல்லாட்டி இன்னொரு தடவை கூட சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்க இந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிக்னாமெட்ரியில் எந்த குவான்டிட்டி அது மாதிரி பிஹேவ் பண்ணும், லைக் டீட்டா இன்க்ரீஸ் ஆக அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சைன் டீட்டா தானே. ஸோ உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இன்டர் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பார்த்து பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், எக்ஸ்ட்ரா பிரெயின் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இந்த லாஜிக் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த இடத்துல நான் ஃபர்தராக என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இதையும் டிவைட் பண்ணி ஜஸ்ட்டு tan θ ஈக்குவல் டு
FE divided by mg. FE கூட இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். என்னன்னா q square divided by 4 pi epsilon naught into d square. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அந்த டீன்றது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஃபுல்லாகவே டீன்னு வச்சுட்டா இந்த இடத்துல d/2 இல்லை ஃபுல்லாகவே 2Dன்னு வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல d, அது அப் டு யூ. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபேக்டர் வந்து இந்த சம் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து செகண்ட் கேஸ்லேயும் நம்ம சிமிலர்லி அதே பண்ணலாம். இந்த இடத்துல டென்ஷன் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல கீழே வந்து வெயிட் ஆக்ட் ஆகுது, மேலே வந்து பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பயப்படுற மாதிரி நீங்கள் ஒன்றும் கிடையாது, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல t sin θ இதுக்கு காரணம் யாருன்னா நத்திங். அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட் இருக்கோ அதுதான். ஹியர் FE ப்ரைம். இந்த இடத்துல t cos θக்கு ரீசன் யாருன்னா வெயிட், அதாவது mg மைனஸ் பயான்சி ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டென்சிட்டி ஆஃப் த மீடியம், அது என்ன மீடியத்தில் இருக்கோ அதோட டென்சிட்டி இன்டூ வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சப்மர்ஜ்டு இன் தட் மீடியம் இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரி, ஓகே. எகெயின் இந்த இடத்துல வந்து tan θ தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் FE ப்ரைம்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துல mg மைனஸ் ரோ விஜின்னு போட்டிருக்கேன். பட் சிமிலரி இந்த இடத்துல θ ப்ரைம் அப்போல்லாம் போடல, ஏன்னா கொஷினில் கொடுத்துட்டாங்க θ ரிமைன் சேம். ஸோ அதனால் நான் வந்து எடுக்கல. ஸோ tan θ இஸ் நத்திங் பட் FE ப்ரைம் டிவைடட் பை mg மைனஸ் ரோ விஜி. ஓகேயா? இப்போ வந்து இந்த tan θவும் இந்த tan θவும் ஈக்குவல் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், FE by mg can be equivalent to this thing. ஏன்னா tan θவும் ஈக்குவல். FE prime divided by mg minus rho vg. ஓகே, g cancel. நெக்ஸ்ட் m கூட நான் இதில் கொண்டு போயிட்டேன்னா FE is nothing but FE prime divided by 1 minus rho v by m. உங்களுக்கு அது புரியுதா? லைக் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான மேத்தமெட்டிக்ஸ் தான். பட் நீங்கள் இது வந்து யூ ஹேவ் டு பி ஹேபிச்சுவேட் டு தட். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டைமில் வந்து சால்வ் பண்ண முடியும். லைக் டோன்ட் ஸ்டிக் வித் ஸ்டெப்ஸ். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப டைம் கன்சூமிங். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் வெல் குட் இன் திஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது போகிறது கிடையாது. நான் வந்து இது உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு யோசிச்சு நான் இது வந்து எப்படி அட்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய இட்ஸ் நாட் அ பிக் டீல். சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், 1 மைனஸ் ரோ வி பை எம் இஸ் ஈக்குவல் டு FE ப்ரைம் டிவைடட் பை FE. ஓகே, FE ப்ரைம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம FE டிஃபைன் பண்ண மாதிரி q ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் ஸ்கொயர் தான். ஏன்னா எப்சிலான் நாட் கிடையாது, ஏன்னா நான் ஜஸ்ட் ஏர்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது வந்து அனதர் மீடியம், அது எப்சிலான் ஸ்கொயர் கிடையாது, இன்டூ டி ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் டி, அதாவது நான் 2Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலையும் 2Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எப்படி நீங்கள் எகெயின் 2Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, வேறு மீடியத்தில் வைக்கும்போது வேறு டிஸ்டன்ஸ் இருக்கலாமே அப்படின்னா நத்திங். அவங்க சொன்ன மாதிரி இந்த தீட்டா வந்து கான்ஸ்டன்ட். இந்த தீட்டான்றது என்னென்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, tan θ எடுத்துக்கிட்டா. ஸோ இந்த இடத்துல L கான்ஸ்டன்ட், ஏன்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் மாற்றலை. ஸோ அஃப்கோர்ஸ் தட் D ஹேஸ் டு பி கான்ஸ்டன்ட். அப்போனா தான் நமக்கு தீட்டா ரிமைன் சேமாக இருக்கும். இதெல்லாம் அங்கங்கே கனெக்ட் பண்ணி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொஷின் அட்டன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மைண்டில் வரக்கூடாது. மைண்டில் வரணும், பட் அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. ஓகே இது வந்து இப்படி அப்போல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இப்படின்றதுக்குள்ளே அப்படி. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துடணும். ஸோ அது வந்து பண்ணலாம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இதோட ரேஷியோ என்னவாக இருக்கும், எகெயின் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா எப்சிலான் நாட் பை எப்சிலான் அப்படின்றத கொண்டு வந்துட்டேன். ஓகே, எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் சொல்லி தந்துட்டா உங்களுக்கு அப்புறம் அது ஸ்பூன் ஃபீடிங் வேணான்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். சரி, ஓகே, புரியுதில்ல? ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லாட்டி நானுமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சாக போகலாம். சரி, ஓகே, ரெட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 1 மைனஸ்
ரோ இது வந்து டென்சிட்டி ஆஃப் த மீடியம் டென்சிட்டி ஆஃப் த மீடியம் தான் 0.8 இன்ட்டு வால்யூம் பை மாஸ். வால்யூம் பை மாஸ் என்ன 1 பை டென்சிட்டி. அண்ட் அந்த இடத்துல வால்யூம்ன்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், எம்ன்றது மாஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இது வந்து 1 டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர். ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அந்த இடத்துல நமக்கு மாஸ் பை டென்சிட்டி இருக்கிறதுனால வால்யூம் பை மாஸ் இருக்கிறதுனால 1 பை டென்சிட்டி. ஸோ 1 டிவைடட் பை 1.6 மட்டும் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். அது வந்து 1 பை எப்சிலான் ஆர், அதாவது 1 டிவைடட் பை டெலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே. ஸோ 1 மைனஸ் 0.8 டிவைடட் பை 1.6 என்ன 1 பை 2. 1 பை 2னா 0.5. புரியுதில்ல உங்களுக்கு நான் அந்த இடத்துல எப்படி கால்குலேட் பண்ணேன் அப்படின்றது. ஸோ 1லேருந்து 0.5 போனுச்சுன்னா 0.5 ஈக்குவல் டு 1 பை கே. ஸோ கே ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 0.5 இஸ் நத்திங் பட் 2. ஸோ ஆப்ஷன் வந்து சி. ஸோ ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸு, டிஃபிகல்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஸ்டெப் வைஸ் படும்போது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, காம்ப்ளிகேட்டடான இன்டகிரேஷன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணுறது மட்டும் தான். பட் அது வந்து கொஞ்சம் லென்த்தி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர்லேருந்து பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ அதோட தியரி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்கலாம். அது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் டுமாரோ போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். தேங்க்யூ.